Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக கூட்டணிக்கு விஜய் சீமானை இதுவரை அழைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூட்டணியில் சேர தவேக நாதாகாவுக்கு அதிமுக அழைப்பு விடுப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பழனிசாமி தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த பெருஞ்செய்தியை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல்கள் அனைத்தும் அதிமுகவுக்கு பின்னடைவாக அமைந்தன. இதனால் 2026 தேர்தலில் பலமான கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் பழனிசாமி. அதன் ஒரு பகுதியாக கூட்டணியில் சேர விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் விஜய் சீமானை இதுவரை நேரடியாக அழைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது, அதற்குள் நல்ல நிலை உருவாகும் என்றும் கூறியுள்ளார். விஜய் நாம் தமிழர் இருவருக்குமான அழைப்பாக கூட நீங்க அழைத்ததாக கூட செய்திகள்லாம் சொன்னாங்க. அல்ல விஜய் அவர்கள் திமுக வேண்டான்ற நிலைப்பாடு மட்டும் இல்லாம பாஜக கொள்கை எதிரின்றார். திரு சீமான் அவர்கள் நான் எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடை வைக்கிறது உங்களுக்கு நெருக்கடியா அமையலையா? அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் நேரடியாக அவரை எங்கேயாவது அழைப்பு விடுத்திருக்கிறேன்னா இல்லையே. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம், அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி தான் அந்த கட்சி நடத்துவாங்க. எங்களுடைய விருப்பத்தை நாங்க சொல்றோம், அவருடைய விருப்பத்தை அவர்கள் சொல்றாங்க. அதுல எப்படி நாங்க தலையிட்டு பேசுவது? ஒரு ஜனநாயக முறைப்படி நீங்க பெரும்பாலும் உட்கட்சி விவகாரங்கள்ல எல்லாம் நீங்க கருத்தே சொல்றது இல்ல, தலையிடுறதே இல்ல. தலைவர்கள் அந்தந்த கட்சியை வளர்ப்பதற்கு அந்தந்த கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுல போய் நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா, இது சரியா அது சரியா அது தவறா என்று கூறுவது பொருத்தமா இருக்காது. இல்ல இந்த நிலைப்பாடுகள் உங்க மெகா கூட்டணி லட்சியத்திற்கு தடையா இருக்கிறதா நினைக்கல? தேர்தலுக்கு 8 மாத காலம், அந்த 8 மாத காலத்தில் ஒரு நல்ல நிலை உருவாக வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு சூழல் வரும். இந்தியா கூட்டணி இருக்கு, இந்தியா கூட்டணி எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா இருக்குது. எல்லாம் வெவ்வேறு நிலைப்பாடு. கட்சியை தோற்கடிக்க வேண்டும். வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள்லாம் பல மாநிலத்திற்கிற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் விலகிட்டாங்க. இந்தியா கூட்டணி விட்டுட்டு அந்தந்த மாநிலத்துக்கு தக்கவாறு அரசியல் பண்றாங்க. அப்படித்தான் எல்லா கட்சிகளும் இருக்கு. ஒரு சூழல், நல்ல சூழல் கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் அரசியல் நடைபெறும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.